الله الرحمن الرحيم. عن أنس رضي الله عنه قال: كان ابن لأبي طلحة رضي الله عنه يشتكي، فخرج أبو طلحة رضي الله عنه فقبض الصبي، فلما رجع أبو طلحة رضي الله عنه قال: ما فعل ابني؟ قالت أم سليم رضي الله عنها وهي أم الصبي: هو أسكن ما كان. فقربت إليه العشاء فتعشى ثم أصاب منها، فلما فرغ قالت: غار الصبي. فلما أصبح أبو طلحة رضي الله عنه أتى رسول الله صلى الله عليه وسلم إلى آخر الحديث. سيدنا அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான இப்னு லிஅபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது, ஒரு ஆண் குழந்தை இருந்தது. எஸ்டகி, அது உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது. ஃபஹரஜ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த நேரம் பார்த்து சையதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஃபகுபித சுபி, அந்த நேரத்தில் அவர்கள் வெளியூர் சென்றிருக்கின்ற சமயத்தில் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த அந்த குழந்தை இறந்துவிட்டது. ஃபலம்மா ரஜா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊருக்கு திரும்பி வந்தபோது, அந்த காலத்திலெல்லாம் தகவல் தெரிவிப்பதற்கு எந்த தகவல் தொடர்பும் இருக்காது. என்ன கடிதம் மட்டும் எழுதலாம். வெளியூருக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு கடிதம் எழுதி கொடுக்க முடியாது. அப்போ இவர்கள் போய்விட்டு ஊருக்கு திரும்பி வரும்போது அந்த குழந்தையை பற்றி விசாரிக்கிறார்கள். மா ஃபால இப்னி, என்னுடைய பிள்ளை என்ன செய்கிறது? குழந்தை ஏற்கனவே இறந்துருச்சு, ஆனால் அப்படி விசாரிக்கிறாங்க, குழந்தை என்ன செய்யுது என்று விசாரிக்கிறார்கள். ஆனால் அவருடைய மனைவி அந்த கணவர் வர்ற நேரம் வந்து தூங்குகிற நேரம், இரவு நேரம் வந்து வீட்டில் சேர்றாங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தை இறந்த செய்தியை சொன்னால் நிம்மதி இல்லாமல் போய் அழுது கடைசியாக தூக்கமே போய் பெரிய பதட்டமாக போயிருக்கிறதுக்காக வேண்டி அந்த குழந்தை இறந்து போன விஷயத்தை அந்த அம்மா மறைச்சிடுறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வீட்டில் குழந்தை இறந்து போயிருக்குன்னு சொன்னால் அதை மறைக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய மன திட்டம் அவருடைய உள்ளத்துக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். காலத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, வைய உம்மு சபி, அவங்க தான் அந்த குழந்தையினுடைய தாய். அவர்கள் சொன்னார்கள், அஸ்கனுமாக்க, நீங்கள் போகும்போது எப்படி இருந்துச்சோ அந்த பிள்ளை வந்து இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குது, அதை விட ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். உலகத்தோடு மூத்தா போயிட்டா நல்லவர்களுக்கு நிம்மதி தானே. அந்த உடைப்பில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அஸ்கன், அவர் ரொம்ப நிம்மதியாக உறங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. கர்ரபத்தியில ஆஷா அப்படி சொல்லிட்டு, அப்படியா பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, பேசாமல் போய் சாப்பிட்றதுக்காக போனாங்க. கர்ரபத்தியில ஆஷா, இரவு உணவு அவர்களுக்காக வேண்டி அந்த அம்மா எடுத்து வைக்கிறாங்க. ஃபத்தா அஷா, இரவு உணவை சாப்பிட்றாங்க. சும்மா அஸ்வாப மின்ஹா, பிறகு வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, அந்த கணவர் சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மனைவியோடு இணைகிறார்கள். ஒரு வீட்டில் மூத்து, குழந்தை மூத்து, அந்த மனைவியோடு அவர்கள் இணைகிறார்கள். சாதாரண விஷயம் இல்லை, இது யாராலையும் தாங்கிக்கிற முடியாது. ஃபலம்மா பரத, குழந்தை, அதாவது அவங்க அந்த அவங்க அந்த மாதிரியான
இணைப்போடு இருந்துட்டு அவங்க திரும்பி வந்தபோது, அவர்கள் அந்த காரியத்தை முடித்தபோது தாயார் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனைவி சொன்னார்கள், வாரு சபி, அந்த குழந்தையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சொன்னாங்க. இந்த மாதிரி, அதாவது இந்த பிள்ளை இறந்து போச்சு, அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்ற உடனே அந்த தகப்பனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த முஸ்லீமுடைய ரிவாயத்தில் ரொம்ப விவரமாக வரும். அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய மகன் இறந்து போயிருக்கக்கூடிய அந்த செய்தியை கூட சொல்லாமல் உன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி, நீ இன்பம் பெறணுங்கிறதுக்காக வேண்டி, நீ இல்லற வாழ்க்கையில் ஈடுபடணுங்கிறதுக்காக வேண்டி நீ இதை விஷயத்தை மறைச்சிட்டிய. இது எவ்வளோ பெரிய மோசடி! அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதை காலையில் நபிகிட்ட போய் நான் சொல்லி பஞ்சாயத்து வருவேன் அப்படிங்கிறான். காலை விடுகிறது. ஃபலம்மா அஸ்பஹ, விடிந்த போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். ஃபஅக்பரஹு, அந்த செய்தியை சொல்றாங்க. ஃபக்கால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவங்க சொல்லும் போதே எப்படி சொன்னாங்கன்னா, என்னுடைய மனைவி துரோகம் பண்ணிட்டா, ரொம்ப மோசமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டா, நான் அதாவது என்னுடைய பிள்ளை இறந்திருக்கிற விஷயத்தை கூட சொல்லாமல் மறைச்சிட்டு என்னோடு வீடு கூடிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு போட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் உம்மு சுலைம் சாதாரண சஹாபி பெண்மணி அல்ல, ரொம்ப உயர்ந்த, ரொம்ப ரொம்ப உயர்ந்த பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உறவுக்கார பெண்மணி வேறு. நபி அவர்கள் கைரூலாவுடைய தூக்கத்தை அவங்க வீட்டில் போய் தூங்குவாங்கன்னு ஹதீஸ்ல வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குகின்ற சமயத்தில் அவருடைய மேனியிலே வடியக்கூடிய அந்த வேர்வை துளிகளை இந்த ஓலையை வச்சு வடித்து ஒரு புட்டியில் சேமித்து வச்சுக்கிடுவாங்க. அவர்களுடைய முடியை பாதுகாத்து வச்சுக்கிடுவாங்க. பெருநாள் நேரங்களில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த அந்த வேர்வை துளிகளை அத்தனாக பூசி விடுவார்கள். யாராவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்த வலி மாதிரியான ஏதாவது உடல்நலம் சரியில்லை சொன்னால் நபியினுடைய முடியை எடுத்து ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அதில் உள்ள முக்கி எடுத்து இதை குடிங்க சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுக்கு ஷிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் வரக்கூடிய இந்த ஹதீஸுக்கு சொந்தமான ஒரு பெண்மணி தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது பணியாளர், 10 வருடம் பணி செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார். அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்ப வேற, அவங்க மூத்தாயிட்டாங்க. அதுக்கு பின்னால் தான் அபூ தல்ஹாவை கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு தான் அந்த விஷயம் நடந்திருக்கு. அப்போ அந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்னம்மா நைட்டு ஒரு மௌத்து நடந்திருக்கு, அதை கூட சொல்லாமல் அவங்க கணவனோட ஈடுபட்டிருக்கிற, இது எப்படிம்மா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க. இப்போ நபி அவர்கள் அவர்களுக்கு தெரியும் சூழ்நிலை. அப்போ இந்த அம்மா சொன்னாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடைய கணவனின் ஓய்வு போயிடக்கூடாது, தூக்கம் போயிடக்கூடாது, அவருடைய நிம்மதி போயிடக்கூடாது. அவர் களைச்சி போய் வர்றார். இந்த இரவு கொஞ்சம் நிம்மதியாக அவர் தூங்கினாதான் அவருக்கு உடலுக்கு நல்லதுங்கிற எண்ணத்தில் தான் நான் அவருக்கு இரவு உணவு கொடுத்து இந்த விஷயத்தை மறைச்சி நான் அவரை சந்தோஷப்படுத்தி நான் மகிழ்ந்தேனே தவிர, என்னுடைய பிள்ளை இறந்து தொட்டியில் கிடக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு தகப்பனுடைய உணர்வை விட தாயினுடைய உணர்வு எப்படி இருக்கும்? அதனால நிச்சயமாக என்னுடைய சுயநலத்துக்கு அந்த காரியத்தை செய்யலை அப்படின்ற உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆரம்பத்திலே கேட்குறாங்க, அரஸ்துமுல்லைலா, இன்னைக்கு இரவு வீடு கூடினீங்களா? அந்த அதுக்கு முன்னால் கேட்குறாங்க. உடனே ஆமான்னு சொல்ல உடனே காலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கு பின்னால் துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹுமா, யா அல்லாஹ் அவர்களுடைய இன்றைய இரவில் நீ பரக்கத் செய்வாயாக என்று துவா செய்தார். ஃபவலதத் குலாமன், 10 மாதம் ஆச்சு. அன்னைக்கு இரவுல வீடு கூடினதினுடைய பரக்கத்தாக, நபியினுடைய துவாவினுடைய பரக்கத்தின் விளைவாக குழந்தை உண்டாயிடும். 10 மாதத்துக்கு பிறகு குழந்தை பிறக்குது. ஃபக்கால் அலி அபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு,
அனுசரதி எல்லாம் தான் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு நல்ல பிள்ளையார் பெரிய வயசில் இருந்தேன். இப்போ என்னுடைய கையில் அந்த குழந்தையை கொடுத்து யஹ்மிலுஹு ஹத்தா தஅதி பிஹி நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பஅஸ மஅஹு பி ஸமராத்தி. சில பேரித்தம்பழங்களையும் என் கையில் கொடுத்து குழந்தையை தூக்கிட்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கொடுத்து துஆ செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலாம். ஃபக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தூக்கிட்டு போய் அந்த குழந்தைய கையில் கொடுக்குறாங்க. யா ரசூலுல்லாஹ், எனக்கு தம்பி பிறந்திருக்காரு அப்படின்ற உடனே நபி அவர்கள் கேட்டார்கள், ஆமாஹு ஷைஉன், நீ வரும்போது ஏதாவது பொருள் கொண்டு வந்தியான்னு கேட்குறாங்க. கால நாம் சமரா, பேரிச்சம்பழம் கொண்டு வந்தேன். பேரித்தம்பழம் கொண்டு வந்தேன்னு சொன்ன உடனே அகதக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கினார்கள். அதை வாயில் வைத்து மென்றார்கள். இதான் தஹ்னீக்ங்கிறது, வாயில் வைத்து மென்றார்கள். சும்மா அகதக, அதை தன்னுடைய கையில் எடுத்து மின் ஃபீஹி, அதை என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தையினுடைய வாயில வச்சு இந்த பக்கம் தடவுனாங்க. வாய்க்குள்ளே வச்சு அந்த குழந்தை சப்புற மாதிரி செய்கிறாங்க. ஃபஜஅலஹா ஃபீ சபி, அந்த குழந்தையினுடைய வாயிலே அதை ஊட்டினார்கள். சும்மா ஹன்னகஹு, பிறகு அதை தஹ்னீக் செய்தார்கள். தஹ்னீக்னா அந்த வாய் முழுவதும் படுற மாதிரி அதை தடவுறது. வசம்மாஹு அப்துல்லா, அந்த குழந்தைக்கு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க என்று புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீத்தினுடைய நோக்கமே என்னன்னு சொன்னால் பொறுமை, சகிப்புத்தன்மையினுடைய உச்சகட்டம் இது. இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பெண்மணி இவ்வளோ பெரிய திடமான உள்ளம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய ஒரு சகிப்புத்தன்மை இருந்திருக்க முடியும். தான் சொந்த பிள்ளை இறந்து குழந்தையாக தட்டிலில் கிடக்கக்கூடிய சமயத்தில் அந்த அம்மா கணவர்கிட்ட கேட்பாங்களாம், அந்த இறந்த விஷயத்தை சொல்லும்போது, ஒருவர் நமக்கு ஒரு பொருளை கொடுத்து இதை அமானிதமாக வைத்துக்கொள் என்று சொல்கிறார். நாம் வச்சிருக்கிறோம். அந்த மனிதர், கொடுத்த மனிதர் தான் வைத்த பொருளை திரும்ப கேட்கிறார் என்றால் கொடுக்கிறதா இல்லையா கேட்கிறார். கொடுக்க தானே செய்யணும். ஒருத்தர் அவர் பொருளை கொடுத்து வச்சிருக்கிறார், நீங்கள் கொடுத்து வச்சுக்கிறீங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார். அவங்க கேட்கும்போது கொடுக்கணும் தானே. ஆமாம், இதான் நியாயம். அப்போ அந்த அம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டான்னு சொன்னாங்க, நம்ம பிள்ளையை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான், அந்த அல்லாஹ் நம்மளிடமிருந்து அதை திருப்பி வாங்கிட்டான், கவலைப்படாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மாவுடைய உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவனுடைய பக்குவம் எவ்வளோ அற்புதமாக இருப்பார். அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் வாங்கிக்கிட்டான். இந்த வார்த்தை தானே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனுடைய அர்த்தம். நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நிச்சயமாக நாம் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கமே மீள இருக்கணும் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். எனவே இந்த ஹதீஸ், இந்த நிகழ்வு என்பது பொறுமை, சகிப்புத்தன்மையினுடைய ஒரு உச்சகட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகும். எனவே எந்த நிலையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இழப்புகளாக இருந்தாலும், இறைவன் கொடுத்தான், இறைவன் வாங்கி கொண்டான் என்ற ஒரு மனோநிலையின் அடிப்படையில் அதை பொருந்திக் கொள்வது என்பது ஒரு உயர்ந்த உன்னதமான விசுவாசியின் அடையாளம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய சகிப்புத்தன்மையை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.